நடிகை பிரீத்தி முகுந்தன் தான் தமிழ் சினிமா உலகில் தற்போது மிகவும் சுவாரஸ்ய பேச்சுக்கு சொந்தக்காரராக உள்ளார். இவரது நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியுள்ள படமான பிளாஸ்ட் படம் ரசிகர்கள் மத்தியில் இவருக்கு என்று தனி கவனத்தை உருவாக்கி கொடுத்துள்ளது. இப்படி இருக்கையில் அவர் விருது நிகழ்ச்சி ஒன்றில் பேசியது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. பிரீத்தி முகுந்தனுக்கு தென்னிந்திய சினிமாவில் ரீச் பெற்றுக் கொடுத்த படம் என்றால் அது கன்னடத்தில் வெளியான கண்ணப்பா படம்தான். சிவபெருமானை பற்றிய படம் என்றாலும் அவரது போர்ஷன் முழுக்க முழுக்க அழகான கிளாமர் காட்சிகளாக இருந்ததால் படம் சரியாக பிசினஸ் ஆகவில்லை என்றாலும் இவருக்கு திரையுலகில் பெரும் கதவை திறந்துவிட்டது என்று கூறலாம். இப்படி இருக்கையில் இசையமைப்பாளர் சாய் அபயங்கரின் இசையில் உருவாகி வெளியான ஆல்பம் பாடலான ஆசை கூட ஆல்பம் பாடலில் நடனமாடி அதேபோல் தமிழில் இவர் நடித்த முதல் படமான ஸ்டார் படமும் பிரீத்திக்கு நல்ல தொடக்கத்தை கொடுத்தது. சமீபத்தில் இவரது நடிப்பில் வெளியான பிளாஸ்ட் படம் ரசிகர்களுக்கு பெரும் சர்ப்ரைஸ் கொடுத்தது. அதுவும் படம் முழுக்க இவருக்கு இருந்த ஆக்ஷன் காட்சிகள் அனைத்தும் தியேட்டரில் ரியல் பிளாஸ்டாக மாறியது. கண்ணப்பா படத்தில் அழகான கிளாமர் காட்சியில் ரசிகர்களை ஈர்த்த பிரீத்தி முகுந்தன் பிளாஸ்ட் படத்தில் முழுக்க முழுக்க ஆக்ஷன் காட்சியில் மிரட்டிவிட்டுள்ளார். இந்நிலையில் அவர் விருது நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அளித்த பதில் பலரது கவனத்தை ஈர்த்தது. அது தொடர்பான வீடியோ இணையத்தில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. அதாவது, என்ன மாதிரியான திறமைகள் இருப்பவரை பிரீத்தி முகுந்தனுக்கு பிடிக்கும் என்று தெரிந்து கொள்ள பலரும் ஆவலுடன் இருக்கிறார்கள் என்று கேள்வி கேட்டதற்கு, எனக்கு மிகவும் நகைச்சுவையாக இருப்பவரை பிடிக்கும். அதேபோல் நன்றாக நடனம் ஆட தெரிந்தவரையும் மிகவும் பிடிக்கும். ஓடிப்போய் விடலாம் என்றுதான் பார்த்தேன், ஆனால் எந்த இளிச்சவாயனும் கிடைக்கவில்லை என்று கூறிவிட்டு ரசிகர்களுக்கு நன்றி கூறுகிறார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.